ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. ஃபாதர் ரொம்ப அழகாக வாசிக்கிறாப்புல ஷாம். உண்மையிலே சாமி, இந்த வருஷம் எங்கள் மறைமாவட்ட குரு பட்டத்துக்கு இந்த டீம் தான் கூட்டிகிட்டு போயிட்டு கொயர் பண்ணலான் இருக்கிறேன். நல்ல சிறப்பாகவே அமையும் சாமி, கட்டாயமா. என்ன ஒன்று, எங்கள் மறைமாவட்டத்தில் இந்த ஆண்டு 2 குரு பட்டம் தான் சாமி. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் 12 பேர் வாங்கினோம். இறைலைத்தல் வர வர ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுதில்ல? உண்மைதான் சாமி, ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. சாமெல்லாம் கூட கூப்பிடலாம். சாம், சாமியாருக்கு படிக்க வந்தால் நல்லா இருக்கும்ல, தம்பி அனுப்பிச்சு வைக்கலாம் ஃபாதர்ன்றான். இன்னைக்கு பசங்க ஃபுல்லாக அப்படி தான். நம்ம டேய் ஃபாதருக்கு படிக்க வாடா அப்படின்னு சொன்னால் பயப்படுறாங்க. வேணாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒளிஞ்சு ஓடுறாங்க. எல்லா வீடுகள்லையும் 1 குழந்தை 2 குழந்தை, அது வேற இன்னைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது சாமி. அதெல்லாம் ஒரு விஷயமா? இப்போ நான் வீட்டுக்கு ஒரே பையன்தான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து சொல்கிறீங்க, அந்த டைம்லலாம் வீட்டுக்கு ஒரு பையன் இருந்தால் நிறைய வேலைகள் இருக்கும், அது இதுன்னு யோசிப்பாங்க. இருந்தாலும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க இல்லையா? மனசு தான் சாமி வேணும் அதுக்கு. ஆமாம் சாமி, கடவுளுடைய பணி ரொம்ப அற்புதமான பணி. ஆனால் நம்ம வந்து அந்த வேலை இந்த வேலை அப்படின்ட்டு எதுலேயோ பிஸி ஆயிடுறோம். நம்முடைய திரு அவையில் இறையழைத்தல் பெருகணும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடில் கடவுள்கிட்ட கேட்கலாம் சார். கட்டாயம் ஜெபிக்கலாம். ஃபாதர்ஸ், இந்த எபிசோடு ஃபுல்லாகவே இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியில் இறையழைத்தல் கிடைக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு நம்ம பாடி ஜெபிக்கலாம். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமா நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டே, அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தே, அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமு வந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமா நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமு வந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும்.
அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால், துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். நானே உன் கடவுள், வான்படைகளின் இறைவனா, நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யாரோ, என் செய்தியை சொல்பவர் எவரோ, என் பணியினை செய்வாரோ. அன்பும் மரமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன். உன் துணை இருந்தால், என்னுடன் நடந்தால், துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். கடவுளுடைய அழைப்பு எல்லா நிலையிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. விவிலியத்தில் நாம் பார்ப்பது போல, யாரெல்லாம் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளை தங்கள் வாழ்விலே கண்டு கொள்கிறார்கள். இறை அழைத்தலை பெற்ற ஒவ்வொருவரும் தங்களையே உருமாற்றிக் கொள்கிறார்கள். எரேமியா புத்தகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், எரேமியாவை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது கனிவான இதயம் கொண்ட மனிதன் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆனால் எரேமியா புத்தகம் முடிகிற பொழுது பார்க்கிறோம், எரேமியாவை போல கடினமான இதயம் கொண்ட இறைவாக்கினர் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கனிவான இதயம் கொண்ட அந்த எரேமியாவை கடவுள் அழைத்த பொழுது, ஒரு இறைவாக்கினராக அவர் உருப்பெற்ற பொழுது தன்னையே மாற்றிக்கொண்டார் இறைவனுக்காக. எனவேதான் கடவுள் ஒருபோதும் எரேமியாவை கைவிடப்படவில்லை. எல்லா மக்களும் பாபிலோனிய நாட்டிற்கு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்ட பொழுது ஒரே ஒரு மனிதன் விடப்பட்டான், அது எரேமியாவாகத்தான் இருந்தான். கடவுளுடைய அழைத்தலும் இப்படித்தான். விவிலியத்தில் நாம் அது மோசேவாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்தனை பின்பற்றி வா என்று சீடர்கள் அழைத்த போதும் கூட இதே அழைப்பு தான். யாரெல்லாம் கடவுளை நம்பி அவர் குரலுக்கு செவிசாய்க்கிறார்களோ அவர்களை கடவுள் உருமாற்றுகிறார். அதே வேளையிலே ஒருபோதும் அவர் கைவிடப்படவில்லை. எனவே அழைத்தலுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யுங்கள். கடவுளுடைய குரலுக்காய் காத்திருங்கள். கடவுளுடைய குரலை நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு முறையும் அவருக்காக நீங்கள் உங்களையே உருமாற்றிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார். தலைவா என்னை ஏன் அழைத்தார், பின்னே வாவென்று ஏன் மொழிந்தார். என் தலைவா என்னை ஏன்
தகுதியில்லா ஏழைக்கின்ற தகுதியை ஏன் அழைத்தாய்? என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய்? பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய்? தனியே நான் நின்ற வேளை நல்ல இசை போல் மனம் புகுந்தாய். தனியே நான் நின்ற வேளை நல்ல இசை போல் மனம் புகுந்தாய். பயந்தேன் நான் மிக வியந்தேன் நீ என்னை அழைத்தாய். நெஞ்சம் ஒன்றாய் இணைத்துக் கொண்டாய். வாழும் காலம் யாவும் உம்மோடு உலகில் வாழ பணித்தாய். என்ன நீ என்னில் கண்டாய்? என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய்? பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய்? பாதத்தில் நான் அமர்ந்திருந்தேன், இது போதும் என்றிருந்தேன். பாதத்தில் நான் அமர்ந்திருந்தேன், இது போதும் என்றிருந்தேன். எழுந்தாய் நீ மெல்ல குனிந்தாய். ஏழைகள் பாதம் கழுவிய பாடம் சொன்னார். எளிய மனித துணையார் என்னாலும் உலகில் வாழ பணித்தார். என்ன நீ என்னில் கண்டாய்? என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய்? பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய்? என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய்? பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய்? தகுதியில்லா ஏழைக்கின்ற தகுதியை ஏன் அழைத்தாய்? என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய்? பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய்? இந்த வாரம் வந்து இறையழைத்தல் வாரமாக இருக்கிறனால இந்த துதி ஆராதனையில் இறையழைத்தலை குறித்த வசனங்கள், அதற்குரிய விவிலிய மாந்தர்களை குறித்து ஒரு சில காரியங்கள் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இறையழைத்தல்னு சொல்லி சொன்னால் ஃபாதராக போகிறது மட்டும்தானா, இல்லை சிஸ்டர் ஆகிறது மட்டும்தானா, இல்லை திருமணம் ஆகிறது, இது எல்லாமே வந்து இறையழைத்தல் தான் இல்லைங்களா? அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட அழைப்பை வந்து கொடுக்குறார். ஒரு சிலரை குருக்களாகவும், ஒரு சிலர்களை கன்னியர்களாகவும், அருட்கன்னியர்களாக, ஒரு சிலர் திருமண வாழ்க்கையில். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு இளைய சமுதாயத்திற்கு வந்து எதில் போகிறோம்னாலும் வந்து ஒரு பயம். திருமணம்னா இல்லை வேண்டாம், இப்போ வேண்டாம், பின்னாடி யோசிக்கலாம், ஏன்னா 35 வயசில் கூட இன்னும் யோசிக்கலான்றாங்க. சரிப்பா குருமடத்தில் சேரனா இல்லை வேண்டாம் யோசிக்கிறாங்க. இல்லை கன்னியர்களை வந்து சபைகளை சேரனா அதுவும் யோசிக்கிறாங்க.
எனக்கும் அப்படி தான் ஒரு இறையிறத்தல் வந்து 1982 நான் போனேன், செமினரில் சேர்ந்தேன். +1 +2 முடித்தேன். மைனர் செமினரில் டிபி வந்துருச்சு. உனக்கு அழைத்தல்ல தம்பி, நீ வீட்டுக்கு போய் சோகப்படுத்திட்டு நல்லா இருந்தால் வா அப்படின்னு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இது நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். வீட்டுக்கு போன நேரம் மதுரை டைசிஸ் பிரிஞ்சிச்சு. மதுரை டைசிஸ் சாமியார்கள் இல்லை, எல்லாம் செமினேரியன் சேரக்குறைய இல்லை. அப்போ ஆயர் பார்த்தாரு, என்ன 20 பேர் தானே இருக்கிறாங்க, இந்த பையனை வர சொல்லுங்கள், நம்மளே சுகப்படுத்திக்கலாம், இங்கே சாமியார் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி வர சொன்னாங்க. வீட்டில் ஒரு 4 மாதம் அனுப்பியிருந்தேன். திருப்பி அப்படி தான் நான் சாமியார் ஆனேன். நான் அழைத்தல் அப்போ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சொல்வார், புதுமை சொல்வார், டேவிட்டு உனக்கு கடவுளுடைய அழைத்தல் இருந்துச்சுன்னா போப்பாண்டவரை தடுத்தாலும் நீ சாமியார் ஆயிடுவ. உனக்கு அழைத்தல் இல்லைனா நீ போப்பாண்டவருடைய தங்கச்சி மகனாக இருந்தாலும் சாமியார் ஆக மாட்ட அப்படின்பார். ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். இந்த அழைத்தல் அப்படின்றது வந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து இது உண்மையிலேயே கடவுள் நமக்கு கொடுக்கிறார், சொல்கிறார், வர சொல்கிறார். மற்றவன் வழியா, நம்ம அப்பா அம்மா வழியா, நம்ம உறவினர் வழியா, நம்ம பங்கில் இருக்கிற பங்கு தந்தையர்கள் வழியா, அருட்சகோதரிகள் வழியா, உறவினர்கள் வழியா, நண்பர்கள் வழியா, சில சமயத்தில் நமக்கே தனிப்பட்ட விதத்தில் நமக்கு வந்து சொல்லுவார். அப்போது அதை நான் உணரணும்னு சொன்னோம்னா நான் ஜெபத்தில் இருக்க வேண்டும், நான் ஜெபிக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகள் வந்து ஜெபத்தில் இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த அழைத்தலை நாம் உணர முடியும். இந்த உணர்வோடு, இந்த எண்ணத்தோடு இந்த பாடலை நாம் பாடி, ஆண்டவர் நம்மை மகளா நம்ம வந்து அழைக்கிறார், அந்த அழைத்தலுக்கு அழைக்கிறார். அதனால் அந்த பாடலை நாம் பாடுவோம். மகனல்லவா, உன்னை அழைத்ததும் நான் அல்லவா, நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்ததும் நான் அல்லவா. கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், காலம் முழுதும் உடனிருப்பேன், நீ என் மகனல்லவா. ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார், ஆண்டவர் வாழ்க. ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார், ஆண்டவர் வாழ்க. ஆண்டவரின் ஆவியின் மேலே அழுகைக்கு பதிலாய் அரவணைக்க, நலிவுற்ற நெஞ்சத்துக்கு உறுதியூட்ட. அழுகைக்கு பதிலாய் அரவணைக்க, நலிவுற்ற நெஞ்சத்திற்கு உறுதியூட்ட. மேடு பள்ளங்களை சமன் செய்ய, மேடு பள்ளங்களை சமன் செய்ய, ஏற்ற தாழ்வுகளை வேறகற்ற உன்னை தேர்வுள்ளே. அழிக்கவே ஆக்கவே உன்னை அனுப்புகிறேன், ஆண்டவரின் ஆவியின் மேலே. ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார், ஆண்டவர் வாழ்க. ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார்,
அழைக்கவே வளர்க்கவே உன்னை அனுப்புகிறேன். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க. ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க. ஆண்டவரின் ஆவியின் மேலே நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்ததும் நான் அல்லவா. கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், காலம் முழுதும் உடனிருப்பேன். நீ என் மகனல்லவா. ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க. ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க. ஆண்டவரின் ஆவியின் மேலே. ஜெபிப்போமாக. எங்களை காத்து வழிநடத்தக்கூடிய தெய்வமே இறைவா, உமது பணிக்காக, உம்மை போல் வாழ்வதற்காக நீர் எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. என்றும் இல்லாத வண்ணமாக இன்று உமது பணி, உமது தேவை இன்னும் அதிகமாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உமது இறையாட்சி என்ற கனவை நனவாக்குவதற்கு இன்னும் அதிகமான கரங்களும் கால்களும் தேவைப்படுகிறது என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. நாங்கள் இந்நாளும் உமது இறையாட்சி என்ற அழகான ஒரு கனவிற்கு தோள் கொடுக்கக்கூடிய தோழர்களாக, பணியாளர்களாக, ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய கூட்டு பொறுப்பாளர்களாக ஆண்டவரே தொடர்ந்து பயணிக்க அருள்தாரும். இன்னும் இத்தகைய பணிக்கு உம்மால் தேர்ந்து கொண்ட பலர் அழைக்கப்பெற்று ஆண்டவரை உம்மோடு தோள் கொடுக்க உமது கைகளாக தொடர்ந்து வாழ வளர அருள் தாரும். ஆமேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வாழ்க 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 மரியே. வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.